செய்வதற்குரிய நடவடிக்கைகளை ஆக்கி எடுக்க வேண்டும். அதே மாதிரி கல்லாவளையை பொறுத்தவரையில் விவசாய இதில் வந்து என்ன சொல்கிற ரோட்டுகள் வந்து சபைக்குரியது இல்லை ஆர்டிஐக்குரியது ஏபிசி போட்டு பிரதேச சபைக்குரிய ரோட்கள் எல்லாம் புறவழி ரோட் இருக்குது. மாதங்களுக்கு முன்னர் போடப்பட்டு இடைநிறுத்தப்பட்டது. ஆட்சி மாற்றத்தினால் இடைநிறுத்தப்பட்டது. இதே குருவம்படியிலே 4 ரோட் இருக்குது. ஆட்சி மாற்றத்துக்கு முதல் போடப்பட்ட பழைய அரசாங்கம் என்றாலும் இதில் ஸ்பெஷல் மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இன்றைய தினம் இடம்பெற்றது. களுவாஞ்சிக்குடி பிரதேசத்துக்கு மாத்திரம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாக ஒட்டுமொத்தமாக 341 மில்லியன் ரூபாய் நாங்கள் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இதனூடாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கிராமிய வீதிகள், அதனை போன்று வீட்டு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள், அதனை போன்று வாழ்வாதாரத்துக்கான நிதி ஒதுக்கீடுகள், அதனை போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கான அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் விசேடமாக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அவை இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற முக்கியமான பல பிரச்சனைகள் என்று நாங்கள் கலந்தாலோசித்தோம். அதனை போன்று அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் போக்குவரத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தபோது அதிலே நாங்கள் கூடுதலான அக்கறை செலுத்தி அந்த கிராமிய வீதிகளை அமைப்பதற்கான நிதிகளை கூடுதலாக வழங்கியிருந்தோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும் இந்த களுவாஞ்சிக்குடி இருக்கின்ற தள வைத்தியசாலை அதன் அபிவிருத்தி தொடர்பான விடயங்களும் வைத்திய நிபுணர்களின் பிரச்சனை தொடர்பான விடயங்களும் நாங்கள் இந்த இடத்திலே கலந்தாலோசித்திருந்தோம். அதுபோல அதனை திருத்தம் செய்வதற்காகவும் அந்த நிபுணரை நியமிப்பதற்காகவும் நாங்கள் எங்களது அமைச்சரிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். வெகு விரைவில் நிபுணரை நியமித்து இந்த வைத்தியசாலையிலே முன்னேற்றமாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். அதேபோன்று எங்களது இந்த வைத்தியசாலை ஒன்றியதாக ஒசு சிலையை ஆரம்பிப்பதற்காக நீண்ட காலமாக மக்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலை ஒத்ததாக அந்த கட்டடத்தை நிர்மாணிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் ஒசு சிலைக்கான இடஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதனை ஆரம்பிப்பதற்கான இன்னும் அனுமதி கிடைக்கப்பெறவில்லை. அது தொடர்பான விடயங்களையும் சுகாதார அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைத்து வெகு விரைவில் அந்த பிரச்சனைக்கான தீர்வினை முன்வைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் எந்த பிரதேசமாக இருந்தாலும் அதற்கான நிதிகளை வழங்கி அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதிலே நாங்கள் முன்னின்று செயற்படுவோம் என்பதிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மக்கள் நேயமிகு அரசாங்கம் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம்.